Experience your dream retirement life for a day. நக்சல் தீவிரவாதிகள் ஆயுதங்களை கீழே போட்டுவிட்டு பொது நீரோட்டத்தில் இணைய முன்வர வேண்டும். இல்லாவிட்டால் அரசின் கடும் நடவடிக்கைகளிலிருந்து அவர்கள் தப்ப முடியாது என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா எச்சரிக்கை விடுத்துள்ளார். சத்தீஸ்கர் மாநிலத்தில் நக்சல் வன்முறையால் பாதிக்கப்பட்ட 55 நபர்களை டெல்லிக்கு அழைத்து அமைச்சர் பேசினார். அப்போது அவர் கூறுகையில், வன்முறையை கைவிட்டு மாவோயிஸ்டுகள் சரணடைய வேண்டும். நக்சல் இயக்கம் அதிகமாக பரவிய காலத்தில் அவர்கள் நேபாளம் முதல் திருப்பதி வரை தங்கள் ஆதிக்கத்தை நிலைநாட்டுவதற்கான திட்டத்தை வைத்திருந்தனர். ஆனால் தற்போது பாரதிய ஜனதா கட்சியின் மோடி அரசின் கடும் நடவடிக்கைகளால் சத்தீஸ்கர் மாநிலத்தின் பஸ்தார் பகுதியில் 4 மாவட்டங்களுக்குள் சுருங்கியுள்ளனர். இந்த ஆண்டு பாதுகாப்பு படையினரின் நக்சல் எதிர்ப்பு நடவடிக்கைகளில் 164 மாவோயிஸ்டுகள் கொல்லப்பட்டனர். கடந்த காங்கிரஸ் ஆட்சியின் போது 6617 பாதுகாப்பு படையினர் கொல்லப்பட்டனர். ஆயுதங்களுடன் சுற்றித் திரிபவர்களின் மனித உரிமைகள் குறித்து அக்கறை காட்டக்கூடிய ஆர்வலர்கள் நாட்டில் ஏராளமாக இருக்கிறார்கள். அவர்கள் நக்சல் தீவிரவாதிகளால் ஆதரவற்றவர்களாக மாறிய அல்லது ஊனமுற்ற குழந்தைகளை பற்றி கவலைப்படுவதில்லை. நாட்டின் பல பகுதிகளில் நடைபெற்றதைப் போல நக்சல் தீவிரவாதிகள் ஆயுதங்களை கீழே போட்டுவிட்டு பொது நீரோட்டத்தில் இணைய முன்வர வேண்டும். இல்லாவிட்டால் 2026 மார்ச் மாதத்திற்குள் அவர்களை முற்றிலுமாக அழிப்போம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா எச்சரிக்கை விடுத்துள்ளார்.